Dear student, very good morning. Today class Zoology, Unit 15, Nervous System. The today new topic Cerebropinal fluid, அதாவது மூளை தண்டுவட திரவம். The brain is suspended in a facial fluid environment called cerebral spinal fluid (CSF), and it is lymph-like water fluid that surrounds and protects the brain within the skull. It is also filled in the central canal of the spinal cord. அதாவது மூளையானது ஒருவித சிறப்பு திரவத்தினால் மிதந்த நிலையில் காணப்படுகிறது. இச்சிறப்பு திரவம் மூளை தண்டோட திரவம் என்று அழைக்கப்படுகிறது. இவை மண்டையொற்றினுள் நிணநீர் போன்று இத்திரவம் மூளை அதிர்வுகளில் இருந்து பாதுகாக்கின்றது. தண்டுவட திரவத்தின் மைய குழலினுள்ளும் இத்திரவம் நிரம்பியுள்ளது. The function of cerebropinal fluid. It acts as shock absorbing fluid and protect the brain from damage when it is subjected to sudden jerk. அதாவது திடீர் அதிர்வுகளின் போது மூளை பாதிப்படையாமல் பாதுகாக்கிறது. செகண்ட் பாயிண்ட், இட் சப்ளைஸ் நியூட்ரியன்ட் டு த பிரைன். மூளைக்கான ஊட்டச்சத்துக்களை அளிக்கும் பணியை மேற்கொள்கிறது. தேர்ட் பாயிண்ட், இட் கலெக்ட் அண்ட் ரிமூவ் வேஸ்ட் ஃப்ரம் த பிரைன். மூளையில் உருவாகும் கழிவுகளை சேகரித்து வெளியேற்றும் பணியினையை மேற்கொள்கிறது. த லாஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் ஏ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்சைடு த கிரானியம். மூளை பெட்டகத்தின் உள்ளே நிலையான அழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது. த நெக்ஸ்ட் டாபிக் ரிஃப்ளெக்ஸ் ஆக்சான், அதாவது அன்னிச்சை செயல். தென் ரிஃப்ளெக்ஸ் ஆக்சான் இஸ் எனி ரெஸ்பான்ஸ் தட் அக்கோர்ஸ் automatically without consciousness. There are two types of reflex. அதாவது அன்னிச்சை செயல் என்பது தன்னிச்சையாகவே ஒரு தூண்டலுக்கு பதில் விளைவாக நடக்கும் ஒருவித எதிர்வினை ஆகும். இது இரு வகை அன்னிச்சை செயல்களில் காணப்படுகிறது. The first one is simple or basic reflex. These are reflex or intuitive and unlearned response. The many of the actions we perform in our day-to-day life are simple reflex. Example, the winning of ice when any dust particles enter, sneezing, coughing, yawning, etc. We perform this action without thinking. எளிய அல்லது அடிப்படையான அன்னிச்சை செயல்கள். இவ்வகையான அன்னிச்சை செயல்கள் உள்ளார்ந்த மற்றும் கற்று உணராத துலங்கல்கள் மூலமாகவும் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பல எளிமையான அன்னிச்சை செயல்களை பயன்படுத்துகிறோம். உதாரணமாக, நமது கண்ணில் தூசி விழும்போது இமைகளை மூடுதல், தும்புதல், இரும்புதல், கொட்டாவி விடுதல் போன்ற இச்செயல்களை நாம் நம்மை அறியாமலேயே சிந்திக்காமலேயே உடனடியாக செய்கிறோம். தன் செகண்ட் டைப் அக்யூர்டு ஆர் கண்டிஷனடு ரிஃப்ளெக்ஸ், அதாவது பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அன்னிச்சை செயல்கள். தீஸ் ஆர் ரிஃப்ளெக்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் த லேர்னிங். இவ்வகை அன்னிச்சை செயல்கள் கற்றல் மற்றும் பயிற்சியின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. பிளேயிங் ஹார்மோனிக் பை ஸ்டிக்கிங் a particular key and singing a music note is an example of conditioned reflex which required conscious training effort. Can you think of some more example of conditioned reflex? ஹார்மோனியம் வாசித்தலின் போது இசை குறிப்புகளுக்கு ஏற்ப சரியான கட்டையை அழுத்துவதும் விடுப்பதும் கற்றல் மூலம் பெறப்பட்ட அன்னிச்சை செயலாகும். The most of the reflex actions are monitored and controlled by the spinal cord, hence also known as spinal reflex. தொடர்ச்சியான பயிற்சியின் மூலமாகவே இதனை மேற்கொள்ள முடியும். இது போன்று வேறு ஏதேனும் சில எடுத்துக்காட்டுகளை நீங்கள் கூற முடியுமா? பெரும்பாலான அன்னிச்சை செயல்கள் தண்டுவடத்தினால் கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்றன. எனவே இவை தண்டுவட அன்னிச்சை செயல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. The pathway taken
by nervous impulse. The breath taken by nervous impulse to accomplish the reflex action is called reflex act. Now it's understand how the body executes reflex action when we touch a hot plate. அதாவது நரம்பு செல்களுக்கு இடையே நடைபெறும் தூண்டல் துலங்கல் அன்னிச்சை செயல்கள் பாதைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த அன்னிச்சை வில் எனப்படும். The first one is when we touch a very hot palm, the stimulus is the heat which is sensed by receptor called as heat receptors or thermoreceptors in our hand. These stimulates heat into a trigger in impulse in sensory neuron. அதாவது சூடான ஒரு பாத்திரத்தை நாம் தொடும்போது வெப்பம் என்னும் தூண்டல் நமது கைகளில் உணரப்படும் அமைப்புகள் வெப்ப உணர்வேற்பிகள் அல்லது தெர்மோ உணர்வேற்பிகள் என அழைக்கப்படுகிறது. இந்த தூண்டலானது உணர் நரம்பு செல்களில் தூண்டல்களை ஏற்படுத்துகிறது. The second point, the sensory neuron transmitted or conveys the message to the spinal cord. தண்டுவடத்துக்கு இத்தகவல்கள் உணர் நரம்பு செல்கள் மூலம் கடத்தப்படுகிறது. Then third point, the spinal cord interpret the stimulus until the impulse is passed on to the relay neuron, which in turn transmit it to a motor neuron. தண்டுவடமானது இத்தூண்டல்களை பகுத்தறிந்து உரிய துலங்களை கடத்தும் மையத்தின் நரம்பு செல்கள் மூலமாக இயக்க நரம்பு செல்களுக்கு கடத்தப்படுகிறது. Then fourth point, motor neuron. The motor neuron carry command from the spinal cord to our arms. தண்டுவடம் பிறப்பிக்கும் கட்டளைகளை இயக்க நரம்பு செல்கள் நமது கைகளுக்கு எடுத்து செல்கிறது. The last point, the muscles in our arm contract and we withdraw our hand immediately from the pan. நமது கையில் உள்ள தசை நார்கள் சுருங்குவதன் மூலம் நமது கையை சூடான பாத்திரத்தில் இருந்து உடனடியாக விலக்கிக் கொள்கிறோம். In this example, muscles is an affective organ which has responded to the heat. You will study in higher classes how to the neuron impulse triggers the muscular movement. மேலே உள்ள உதாரணத்தில் தசை நார்கள் என்பது வெப்பத்தின் காரணமாக விளைவுகளை வெளிப்படுத்தும் உறுப்பு ஆகும். நரம்பு செல்களின் தூண்டல் காரணமாக தசை நார்களின் இயக்கத்தினை பற்றி நாம் மேல் வகுப்பில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். The next one is peripheral. The next one is peripheral nervous system. The peripheral nervous system is formed by the nerves arising from the brain and the spinal cord. The nerves arising from the brain are called cranial nerves. The nerves arising from the spinal cord are called spinal nerves. அதாவது மூளை மற்றும் தண்டுவடத்தில் இருந்து உருவாகும் நரம்புகள் புற அமைவு நரம்பு மண்டலத்தை உருவாக்குகின்றன. மூளையிலிருந்து உருவாகும் நரம்புகள் மூளை நரம்புகள் அல்லது கபால நரம்புகள் என அழைக்கப்படும். இவை தண்டுவடத்தில் இருந்து உருவாகும் நரம்புகள். இதனை நாம் தண்டுவட நரம்புகள் எனவும் அழைக்கப்படுகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரானியல் நர்வஸ், அதாவது கபால நரம்புகள். In man there are 12 pair of the cranial nerves. Some of the cranial nerves are sensory, example optic nerves which invert the eye. Some are motor nerves which help in rotations of the eyeball. It also inverted by the eye muscles of the iris and deer gland. மனிதர்களில் மூளையிலிருந்து 12 இணை கபால நரம்புகள்
உருவாக்குகின்றன. சில கபல நரம்புகள் உணர்ச்சி நரம்புகளாக செயலாற்றுகின்றன. இவை உணர் உறுப்புகளிலிருந்து நரம்பு தூண்டல்களை மூளைக்கு எடுத்து செல்கின்றன. எடுத்துக்காட்டாக கண்ணில் உள்ள பார்வை நரம்புகள். இவற்றில் சில நரம்புகள் கண் கோலம் சுழலுவதற்கு உதவி புரிகிறது. மேலும் கண்ணில் உள்ள தசை நார்கள், விழித்திரையின் தசை நார்கள், கண்ணீர் சுரப்பி ஆகியவை செயல்புரிவதற்கு இந்நரம்புகள் உதவுகிறது. ஃபைனல் நர்வஸ், அதாவது தண்டுவட நரம்புகள். There are 31 pair of final nerves. Each final nerve has a dorsal sensory root and the ventral motor root. The direction of the impulse in dorsal spinal root is towards the spinal cord and in ventral spinal root away from the spinal cord. தண்டுவடத்திலிருந்து 31 இணை தண்டுவட நரம்புகள் உருவாகுகின்றன. ஒவ்வொரு தண்டுவட நரம்பும் கீழ்ப்புற உணர்ச்சி வேர்களையும் மேல்புற இயக்க வேர்களையும் கொண்டுள்ளது. மேல்புற தண்டுவட நரம்பு வேர்கள் தூண்டல்களை தண்டுவடத்தை நோக்கி கடத்தும்படியும், கீழ்ப்புற தண்டுவட நரம்பு வேர்கள் தண்டுவடத்திலிருந்து வெளிப்புறமாக கடத்தும்படியும் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் டாபிக், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். The autonomic nervous system is also called as visceral nervous system. அதாவது தானியங்க நரம்பு மண்டலமானது உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இவற்றிலுள்ள பரிவு நரம்புகளும் எதிர்பரிவு நரம்புகளும் உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் என அழைக்கப்படுகிறது. As it regulates the function of internal visceral organ of our body through its two antagonistic opposite component, sympathetic and parasympathetic system, nervous system. அதாவது பரிவு நரம்புகளும் எதிர்பரிவு நரம்புகளும் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக செயல்பட்டு நமது உடல் உள்ளுறுப்புகளின் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துகிறது. They enable the body to perform rapid and specific visceral activities in order to maintain steady state. It controls the involuntary function of the visceral organ. இவ்விரு நரம்புகளும் எதிரெதிராக செயல்பட்டு நமது உடலில் உள்ள உள்ளுறுப்புகளை மிக துரிதமாக செயல்பட வைப்பதன் மூலம் உடலை சமநிலையில் பராமரிக்க உதவுகின்றன.